கொஞ்சம் கொஞ்சமா திரௌபதி 2 படத்தோட நல்ல விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் சேருது. இது ஒரு வரலாற்று படம்ன்றதால அந்த நாங்க பேசின அந்த தமிழ் சுத்தமான தமிழ் வார்த்தைகள் அது வந்து மக்கள் கிட்ட கொஞ்சம் லேட்டா தான் ரீச் ஆகுது. ஒரு தியேட்டர்ல இருந்துமே மக்கள் அவங்களே வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நாங்க நினைச்ச மாதிரியே இந்த வரலாறு மக்கள் கிட்ட சேர்ந்திருக்கு. வீர வல்லாள மகாராஜர் அவர் எப்படி போராடி இந்த தர்மத்தை மீட்டு மக்கள் கிட்ட கொடுத்தாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய போராட்டம் தான் இது. நானும் போராடி இந்த திரௌபதி 2 மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவா இருக்கும். நீங்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தீங்க, ஒரு வருத்தம் ஒரு வீடியோ என்ன மாதிரியான காரணங்கள்? ஆனா அது வருத்தம் என்னன்னா, இப்ப நாங்க பொங்கல் வெளியிட வரதா இருந்தோம். பொங்கல் வெளியிட ரொம்ப பெருசா விளம்பரம் பண்ணிட்டோம். அது நெருக்கடி காரணமாக பொங்கலுக்கு வர முடியல. நல்ல தேர்தல் திடீர்னு கார்த்திக் சார் கூட வாவாதியார் வந்ததால அப்புறம் 23 அடுத்த வாரமே வந்ததால அந்த 23ஆம் தேதியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு. எப்பவுமே எனக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் என் படத்துக்கு. என்னால் அவங்க கிட்டே போய் 23ஆம் தேதியை சேர்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் மக்கள் கிட்ட போய் அந்த வீடியோ சேர்ந்து தான் இப்போ வந்து அடுத்த 3 நாளா நல்லா போயிட்டு இருக்கு படம். நிஜமாலே அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு உதவி தான் பண்ணிருக்கு எனக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அஜித் சார் படம் இவ்வளவு பெருசா ரீரிலீஸ் ஆகி போகணும்னு நான் பெரிய அஜித் ரசிகர் தான். நானே எதிர்பார்க்கல மக்கள் வந்து இப்படி கொண்டாடுவாங்க மங்காத்தாவன்னு. அது என்ன பண்றது, நம்ம காலம் தான், அது வந்து சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் மங்காத்தா குழுவினருக்கும் வாழ்த்து சொல்லிடுறேன். இருந்தாலும் இவ்வளவு குறைந்த பொருட்கள் இவ்வளவு பெரிய ஒரு அருமையான வரலாற்று மக்கள் இன்னும் அது ஒரு நேர்மறை கருத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், வேர்ட் ஆஃப் மவுத் தான் இப்போ எங்களை வந்து கொண்டு போய் சேர்க்குது. ஏன்னா நாங்க பண்ண விளம்பரம் எல்லாமே பொங்கலுக்கு முன்னாடி அப்பதான், அதுக்கப்புறம் விளம்பரம் நாங்க பண்றது இல்லை. இது ஃபுல்லாவே இப்போ மக்களோட படமா மாதிரி மக்கள் தான் கொண்டாடின்னு இருக்காங்க. இப்போ எல்லா ஊர்லயுமே வந்து அந்த ஊர் மக்களே சேர்ந்து ஒரு தேட்டரு ஒரு ஷோவை வாங்கி கூட்டமா போயிட்டு இருக்காங்க. நான் போராடெல்லாம் பதிவு பண்ணி தான் இருக்கேன். இதுல கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க அந்த முதல் 2 நாள் கொஞ்சம் அந்த மங்காத்தாவோட உயரத்துல எதிரிகள் நிறைய பேர் வந்து அவங்க நிறைய சூழ்ச்சியை கிளப்பி விட்டாங்க. இஷ்டத்துக்கும் அவதூறு கிளப்பி படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, படம் வந்து தொய்வா இருக்கு அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடந்திருக்கு. IMDb கூட முதல் 2 நாள் பார்த்தவங்க ரேட்டிங் வந்து 1000 பேர் கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வேணும்னே ஒரு 500 பேர் இறங்கி ஒரே மணி நேரத்தில் அந்த வந்து அப்படியே அந்த ரேட்டிங் வந்து வீழ்ச்சி கொண்டு வராங்க. இப்போ திரும்ப அது வந்து ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி எப்பவுமே என் படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கும் புரிஞ்சுக்க முடியல. வல்லாள மகாராஜா கதை எடுத்திருக்கீங்க, அதுல வந்து அவர் தோலை உறுத்து தொங்க விட்ட மாதிரி மனித கடி சாப்பிட்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. அது எப்படி மக்கள் மத்தியில் எந்த மாதிரி? ஆனா இது வரலாறுல உண்மையிலேயே அந்த தோலை உறுத்தி தொங்க விட்டுருவோம். நம்ம இப்ப பாவத்துல சொல்றோம்ல பெரியவங்களா, அந்த வார்த்தை வந்து உருவானது அந்த வல்லாள மகாராஜாவை அந்த மதுரை சுல்தான் தம்கானி வந்து அவரை உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற அந்த சதைகள்லாம் எடுத்துட்டு வெறும் தோலை வந்து மதுரையில தொங்க விட்டதுதான் வரலாறு. அது வந்து மதுரை கோயிலே நடந்த சம்பவம். அது நான் படத்துல கோயிலா காட்டாம அது காடா காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் மனித மாமிசம் சாப்பிடுறது வந்து இந்த சுல்தானேட் அப்படின்ற ஒரு புத்தகத்துல டெல்லி சுல்தான் பத்தி ஒரு பெரிய பதிவே இருக்கு. அது ஆவணப்படுத்தப்பட்ட பதிவு. அது வந்து நான் என் இஷ்டத்துக்கு சொல்லல. அதுதான் இவரு தடரகிம் அதை பத்தி கேட்டிருந்தாரு, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் பண்ணீங்கன்னு. அந்த ஆதாரம் இப்போ சோசியல் நெட்வொர்க்ல இருக்கு. சுல்தானேட் ஒரு புத்தகத்தில் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏதோ அவதூறு கல்பனா. எனக்கு வந்து இந்த படம் வந்து துருக்கர்கள் பத்தி கதை தான் சொல்லியிருந்தேன். துருக்கில இருந்து இங்க வந்து படையெடுத்தவங்க பத்தின அவங்க தான் இந்த படத்துல எதிரியா இருந்திருக்காங்க. அப்ப நம்மளை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா படம் பார்த்த அத்தனை இஸ்லாமியர்களும் வந்து எதிர்த்து யாரும் பேசல, தப்புன்னு சொல்லல. ஸோ எதிர்ப்பு இல்லாததே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் என்னோட எல்லா படத்தும் மீறி இந்த படம் வந்து ரொம்ப எதிர்ப்பு இல்லாம மக்கள் கிட்ட போயிட்டு இருக்கு. வலதுசாரி சித்தாந்தத்துல படங்கள் வர்றது கம்மியா இருக்கு. உங்களோட படத்துக்கான ஆதரவு வந்து வலதுசாரி சித்தாந்தத்துல கம்மியா இருக்குல்ல, வரதே இல்லையே. நான் ஒரு ஆள் தான் அதை பண்றேன். எனக்குமே நான் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது, மிகப்பெரிய வருத்தம் தான். அந்த நேரத்துல இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய என்னால போனே பேச முடியல, அவ்வளவு போன் கால்ஸ் வருது. வலதுசாரி மக்கள் மத்தியில போய் படம் சேர்ந்திருக்கு. இது வலதுசாரி மக்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படம் இல்லைன்னா, நான் அந்த மாதிரி இதுல எதுவும் சொல்லல. நான் அந்த சித்தாந்த சேர்ந்தவனை தவிர இது வந்து பொதுமக்கள் பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா இது இந்த தமிழ் மண்ணோட வரலாறு. திருவண்ணாமலை ஆண்ட ஒரு அரசர் அவரு அப்படி அன்னைக்கு அவ்வளவு ஃபைட் பண்ணதால தான் இன்னைக்கு நம்மளாம் நிம்மதியா இருக்கிறோன்றதான் என்னோட நம்பிக்கை. அதுதான் போய் சேர்ந்துருக்கு மக்கள் கிட்ட. சோழ சக்கரவர்த்தி சார் வந்து அவரு ரொம்ப நல்ல படம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. வெற்றி வந்து படம் 2 வாரம் கழித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க சொல்லுவோம். அவர் என்கிட்ட நேற்று நைட்டு கூட பேசுறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தயாரிப்பாளர். அந்த முதல் 2 நாளுக்கு அப்புறம் வசூல் ரொம்ப திருப்தியா இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது நடந்துட்டு இருக்கு. நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுக்க. ஆனா இது நீங்க பேன் இந்தியாவா எடுத்திருக்கீங்கன்னா எப்படி நான் மத்த ஸ்டேட் எல்லாம் எப்படி இந்த இப்போ வர பிப்ரவரி 6ஆம் தேதி தெலுங்குல ரிலீஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஹிந்தியில பேசிட்டு இருக்கோம். நாளைக்குள்ள தெரிஞ்சவொடனே நான் மீடியாக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன். ஹிந்தியிலும் தெலுங்குல படத்தை உடனே ரிலீஸ் பண்ண போறோம். இப்போ நடிகர்கள் வந்து எப்படி நான் ரிச்சர்ட் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி எப்படி நான் இருக்கு? ரிச்சர்ட் சார் நானும் ரொம்ப நல்ல நண்பர்கள். நான் ஆரம்பத்துல இருந்தே நான் எப்பெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்பெல்லாம் கூட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மா அவரு. நடிகர் என்ன சொல்றோம் எது சொல்றோம் கருத்து இல்லாதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் வந்து வந்த வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. அவரோட பலம் ரொம்ப பெரிய உதவி எனக்கு. அவர் இல்லைன்னா என்னால் இவ்வளோ பெரிய படம் இந்த சின்ன பட்ஜெட்ல 31 நாள் பண்ணிருக்க முடியாது. இந்த நேரத்தில் ரிச்சர்ட் சாருக்கு நான் என்னோட நன்றி சொல்லிடுறேன். ஜனநாயகன் திரைப்படம் சான்றிதழ் விவகாரம் வந்து உங்க படத்துக்கு ஒரு இடையூறாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல அந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்திருந்தா நாங்க 30ஆம் தேதி வந்திருப்போம். அவங்க இந்த பிரச்சனையால சென்சார் பிரச்சனைகளை தள்ளி போனதுதான் வந்து நாங்க ஆசிலேட் ஆயிட்டோம். பொங்கலுக்கு வந்துடலாமா, ஜனநாயகன் ஒரு 23 வந்துச்சுன்னா அப்படின்னு நாங்க கொஞ்சம் தடுமாறினது அங்கதான்.
மற்றபடி அவங்களால எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது. அந்த படம் நல்லபடியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வெளியே வரணும்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னும் ஒரு திரையுலகை சேர்ந்த நம்ம அவர் இயக்குனர் லோகேஷ் வந்து நேற்று சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நீங்க அதை பத்தி எப்படின்னா ஒரு திரைப்பட இயக்குனர் எப்படின்னு பாருங்க. இல்லைன்னா இது வரைக்கும் லோகேஷ் சார் என்னை பத்தி எங்கேயும் பேசினதே இல்லை. நான் மட்டும் அவரை பத்தி பேச நினைக்கிறது என்ன நியாயம்? அவங்க வேலையை பார்க்கணும், நான் என் வேலையை பார்க்கறேன். தேங்க்யூ.